வணக்கம் சொந்தங்களே, இது என்னடா காணொளி என்று பார்க்குறீங்களோ, இதுதான் ஜக்கச்சியில் உள்ள ரீச்சா, சரிதானே? ரீச்சா ஆர்கானிக் ஃபார்ம், சரிதானே? இது ஒரு சுற்றுலாத்தலம், மற்றது எல்லாமே இருக்கு. ஒரு சுற்றுலாத்தலம் தான். இன்றைக்கு வடக்கில் பெயர் சொல்லக்கூடிய சுற்றுலாத்தலத்தில் உண்டு. இன்றைக்கு உணவு திருவிழா சம்பந்தமாக 2வது நாள் நடைபெற்ற நிகழ்வு சம்பந்தமாக இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுகிறது. உண்மையிலே இந்த ரீச்சாவின் ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் அதனுடைய ஓனர் அண்ணன் பாஸ்கரன் எவ்வளவோ கஷ்டங்கள், அதாவது கஷ்டம் என்று சொல்கிறது சேலஞ்ச். இப்போ அதாவது ஒரு இடத்துல பயிர் வராத இடத்தையே பயிரை வச்சு இன்றைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து இருக்குது. உண்மையிலே எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குது. எங்களோட வடக்கு மாகாணத்துக்கு வர சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு ரீச்சாக போகாமல் போகிறே ஒரு நிலவரத்தை உருவாக்கி இருக்கின்ற இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு, சந்தை வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி நிறைய பேற்ற வாழ்வாதாரத்துக்கு வழிவகுத்திருக்கு. என்ன இன்றைக்கு நாங்கள் 1000 பேர் 1000 கருத்தை சொல்கிறோம். இல்லை, நாங்கள் இப்போ ரீச்சாவில் 100% சரியென்று நாங்கள் சொல்ல வரையில்லை. அவைன்ற பக்கம் ஏற்பாட்டு குழுவில் தவறுகள் இருந்திருக்குது. இப்போ எதிர்பார்த்த அளவு கூட ஆக்கள் கூட வந்தால் என்ன செய்கிறன்றதுக்கு அவைற்றி ஒரு மாற்று ஏற்பாடு இல்லாததும் உண்மையிலே அது அந்த பக்கத்தில் அவை சிந்திக்க இல்லையா, இல்லை சிந்தித்ததையும் கூட டூ மச்சாக வந்திருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் மக்கள் இந்த பக்கத்தில் இன்றைக்கு செய்த அந்த நடந்த அன்றைக்கு கட்டுப்படுத்த முடியாத பக்கம் என்று பார்க்கல. மக்களிட பக்கம் நிறைய பிள்ளைகள் இருக்குன்னு தான் நான் இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடந்தால், சனிக்கிழமை இப்படி ஒரு குழப்பம் நடந்தால், ஞாயிற்றுக்கிழமை நான் போய் பார்த்தேன். நான் சரிதானே பார்த்தா அங்கே எங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே சாப்பாடு நிறைய வீண் விரியம் செய்திருக்கு. 3000 ரூபாய்க்கு நாங்கள் 6000 ரூபாய்க்கு. உண்மையில் அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது. எங்களுக்கு அளவாக எப்போவுமே வீட்டில் என்றாலும் சரி, எங்கே என்றாலும் சரி, எங்களுடைய பசிக்களவாக உணவை சாப்பிடணும். மிஞ்சினா இன்னும் ஒரு அளவு கொடுக்கலாம், வீண் விரியம் செய்யக்கூடாது. சரி, மிஞ்சினா சரி, இன்னொரு அளவு கொடுக்க முடியாட்டி இருந்தாலும் பரவாயில்ல, பசிக்கு வர இன்னொரு அளவுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது சேதப்படுத்தக்கூடாது, நிலத்தில் சிந்தி தண்டு சேதப்படுத்தக்கூடாது. அங்கே போய் பார்த்தா தெரியும். இந்த காணொலியில் நான் இணைஞ்சிருக்கிறேன்னு பாருங்க, நிறைய கழிவுகள் இதெல்லாம் பார்த்தா தெரியும். நிறைய கீழே கொட்டி சிந்தி இப்படி நாங்கள் எங்களோட வீட்டில் சமைச்சதை இல்லை எங்களோட காசை கொடுத்து தானேனா செய்வோமா? இல்லை தானே. ஒரு உணவு திருவிழா மாதிரி கொண்டு வரணும், அது எங்களோட மக்களுக்கு கொடுக்கணும். எங்களோட மக்கள் மற்ற மக்கள் மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுகளை செஞ்சு, அதாவது இருக்கிற என்னென்னு சொல்கிறோம், மண்ட ப்ரெஷர்கள் இல்லாமல், டிப்ரெஷன் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக இருக்கணும். ஒரு வருமான நோக்கம் இல்லாமல் இன்றைக்கு யார் தான் செய்வினோம்? ஒரு வருமான நோக்கம் இருந்திருக்கலாம், ஆனால் முற்று முழுதாக வருமான நோக்கம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரிதானே? இதில் நிறைய விஷயங்கள் கதைக்க வேண்டி யோசிக்கணும். நான் நிறைய கதைக்க முடியலை. இவ்வளவும் தான். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். முதலாவது தமிழ் முதலீட்டாளர்